ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட்ரேஞ்ச் லைஃப் சேனல். எல்லோருக்கும் மனசில் 100 சவரம் சேர்த்து வைக்கணும்னு தோணும். ஆனால் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு நமக்கு தெரியாமலேயே நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். 100 சவரம் சேர்க்கணும்னு மட்டும் நினச்சா பத்தாது, அது கூடவே பொறுமையும் முக்கியம். அதுக்கு முதல்ல பிளானிங் வேணும். வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாக தங்கம் வாங்கவே செலவு பண்ணினோம்னா மற்ற நம்ம அன்றாட வேலை எல்லாமே கெட்டு போயிடும். அப்போ நம்ம சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணால் தங்கத்தை ஈஸியாக சேர்க்கலாம். ஆனாலுமே இதுக்கு கொஞ்சம் பொறுமை முக்கியம். இது நம்ம எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒன்று தான். பெற்றவங்க கொடுக்குற சொத்தை விற்று கொடுக்கும் பணம், அப்படி இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் பரம்பரையாக வழி வழியாக வந்த நகைகளையும் வச்சு தங்கத்தை சேர்க்கலாம். நம்ம வேலை செய்கிற இடத்துல பிஎஃப், அரியர்ஸ் ஆர் போனஸ் தொகை கிடைக்கிறது மூலமாக தங்கம் வாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை தங்கம் வாங்கிறதுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எப்போதுமே பெருந்தொகையை நம்பிட்டு இருக்கக்கூடாது. சொத்தை விற்றாலோ, பாரம்பரிய நகைகள் கொடுத்தாலோ, அம்மாவின் நகைகள் வந்தாலோ தங்கம் வாங்கலாம்னு நம்ம யோசிக்கவே கூடாது. மாதம் ஏதாவது ஒரு சிறு தொகையாவது சேமிக்கணும். அதுக்கு மாதம் சம்பளத்தில் முடிஞ்ச தொகையை எடுத்து சேமித்து வைக்கலாம். பெண்கள் எப்போதுமே ஆண்களை விட சிறு சேமிப்பு பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. பெண்களுக்கு மாதம் உதவித்தொகை கிடைக்கிது. 1000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே தங்கத்தை சேர்க்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சின்ன சின்ன தொகை தான். ஆனால் நீங்கள் இதை வருஷக்கணக்காக செய்யும்போது, 1 வருஷம் 2 வருஷம் சேர்த்துட்டே வந்தால் நீங்கள் தங்கம் வாங்கும்போது இந்த சின்ன தொகை பெரிய உதவியாக இருக்கும். இது நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேகமாக தங்கம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஆண் பெண், அதாவது கணவன் மனைவி, இவங்க 2 பேருமே வேலைக்கு போகும் பட்சத்தில் கண்டிப்பாக தங்கம் வாங்க ரொம்ப உதவியாக இருக்கும். வீட்டில் இருக்க பெண்கள் வீட்டில் சிறு தொழில் மூலமாக வர பணத்தில் தங்கம் வாங்க பணம் சேமிக்கலாம். ஹஸ்பண்ட் வருமானமே வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் மனைவி வேலைக்கு போய் அந்த வர வருமானத்தை முழுசாக தங்கம் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஓரளவுக்கு தங்கம் வாங்க காசு சேமிச்சிட்டிங்க அப்படின்னா, குறைஞ்சது 1 பவுன் வாங்க காசு சேர்த்துட்டிங்க அப்படின்னா மட்டும் அப்போவே போய் தங்கம் வாங்கிடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு போனஸ் வருது, பிஎஃப் பணம் வருது அப்படின்னா தயங்காமல் தங்கம் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு வருஷத்தில் 1 பவுன் வாங்க எப்போ உங்களால் காசு சேர்க்க முடியுதோ அதை எப்போ சேர்த்துட்டிங்களோ அப்போவே போய் அந்த 1 பவுன் தங்கத்தை எடுத்துருங்க. ஏன்னா தங்கம் விலை இப்போ இருக்க காலத்தில் அதிகமாகுமே தவிர குறைய வாய்ப்பில்லை. எப்போ நீங்கள் சின்னதாக சேர்த்து வச்ச பணத்தில் நகை வாங்குறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1 சவரன் முழுசாக வாங்குங்க. அதுக்கு கம்மியாக மட்டும் வாங்கிடாதீங்க. அதுதான் லாபம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கிடைக்கிற பணத்தில் மாதம் ஆர்டியில் போட்டு கூட வருஷத்துக்கு 1 முறை தங்கம் வாங்கிக்கலாம். 1 வருஷம் ஆர்டி கூட இருக்குது. தங்கம் வாங்க சீட்டு போடுறது எல்லாருக்கும் செட் ஆகாது. ஏன்னா இது எல்லா இடத்துலையும் சரியாக நடக்கும்னு சொல்லவும் முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீட்டிலே சேர்த்து வைப்பேன். அப்படி இல்லைனா ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வச்சு மொத்தமாக தங்கம் வாங்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.